Hi, hello friends. Welcome back to Style with Sana. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ லாங் பிரேக் நம்ம வந்து மீஷோலேருந்து பூஜா ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அன்பாக்சிங் பண்ணலை. ஸோ பேக்கிங்குமே உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான் அன்பாக்சிங் பண்ணாமல் இருக்கேன். வாவ், ஆக்சுவலாக இவருக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியுதா? வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம பூஜாரை வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, குட்டியாக இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பேர் சொல்லலையா இன்னும்? உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். சாமி பாதம். ஸோ பெருமாளுடைய பாதம் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இதை தொடுறதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ கோவிலுக்கெலாம் வந்து போயிருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம டெய்லி பூஜை பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஸோ பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு தெய்வீகமாக இருக்குது. இதை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தானே இது எல்லாமே. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பெருமாள் பிடிக்கிறவங்களுக்கு, சாமி கும்பிட்ற எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். நைஸ். மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ரொம்ப இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. பெருமாள் பாதம் சென்டிமெண்ட்டாக வீடியோவில் இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு விளக்கு ஆர்டர் அன்பாக்சிங் பண்ணலாம். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பிச்சு கொதறி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாக்ஸை காப்பாற்றணுன்னா ஃபஸ்ட்டு இது அன்பாக்சிங் பண்ணிடணும். இது நிறைய பேருக்கு, குறிப்பாக பால்கனி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் காற்று பயங்கரமாக வீசும். மாடம், விளக்கேற்றுற மாடம் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஹேண்ட் கிராஃப்டடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் வந்து ஆர்டரே பண்ணியிருந்தேன். பயங்கரமான பேக்கிங்காக இருக்குப்பா. பயங்கர சேஃபாக வந்து ரீச் ஆகணும்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏனோ தானோலாம் இல்லாமல் பாருங்களேன், பயங்கரமான பேக்கிங். இதுவும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது நமக்கு அந்த மண் வீடு ஞாபகம் வரும். மண் வீட்டிலலாம் இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாகவே அந்த என்ட்ரன்ஸில் வந்து கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து விளக்க வச்சு ஏற்றணுன்னா அந்த காற்றெல்லாம் அடித்தாலும் விளக்கு வந்து அணையாமல் வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம். அதுக்காக தான். இதுக்குள்ளே வந்து பாருங்களேன், அப்படியே கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கீழே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மேலே வந்து ஆணி இருந்துச்சுன்னா அதில் கூட மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆணி வந்து மாட்டுறதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மேலே வந்து வாசலில் மாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கீழே கூட வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்ல, அது தாராளமாக வருது. இதோட மெட்டீரியலும் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, மொக்கையாலாம் இல்லை, செம்ம குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து கையில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட ஏதோ சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாகவே இதெல்லாம் கையில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹேண்ட் கிராஃப்ட்டு. சூப்பர். அவுட் ஆஃப் 5 டெஃபினட்டாக 5 கொடுத்துடலாம். பெல்லுனாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நந்தி பகவான் தான் வந்து இருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இறகு இருக்குது. ஸோ கிருஷ்ணரோட ஃபேன்ஸ், எஸ் நானுமே கிருஷ்ணரோட ஃபேன் தான், அதனால தான் சொல்கிறேன். அதாவது ஃபேனு வைப்புன்னு சொல்லி இப்படியே வந்து பழக்கம் வச்சு, டிவோட்டி, கிருஷ்ணரோட டிவோட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ஒரு டிவோட்டி அப்படின்னா இது வந்து தாராளமாக வாங்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 100 and something தான். ஸோ 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வர பாருங்களேன், மேலே வந்து நமக்கு கோல்டன் கோட்டிங்கில் இருக்குது, இந்த இடத்துல வந்து சில்வர் கோட்டிங்கில் வந்து இருக்குது. க்யூட்டி பையன் கூட சொல்லலாம். லவ் இட். நல்ல சவுண்டு இருக்குது, நல்ல மெட்டீரியல் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் கடையில் கூட வாங்கலாம். இது என்ன விளக்குன்னா கவுடங் விளக்கு. ஸோ பஞ்சகாவிய விளக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இதுவுமே மீஷோவில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு 6 months 8 months பிஃபோர் வந்து நான் கண்டினியூஸாக வீட்டில் ஏற்றிட்டு தான் இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனால நான் விட்டேன், எப்படி நான் மறந்தேன், சத்தியமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஆனால் நடுவில் வந்து நான் ஏற்றதை விட்டுட்டேன். இப்போது நான் பூஜா ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விளக்கு வரும்போது எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இந்த விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம், ஏன் விட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல்.
நான் ஏன் விட்டோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேபி என்னோட பிலீவாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த டைமில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். யூசுவலாக நம்ம கடைக்கு போய் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தினால தான் இதை நடுவில் விட்டிருந்தேன். எப்படி விட்டேன்னு கூட எனக்கு வந்து அதை எப்போ விட்டேன், எப்படி விட்டேன்னே எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப நாளாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறேன். யூசுவலாக ஒன்று நான் டியூஸ்டேயில் ஏற்றுவேன், அப்படி இல்லைனா வந்து ஃப்ரைடேயில் வந்து ஏற்றுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே நார்மலாக எங்கேயாவது வச்சு ஏற்றிடாதீங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கீயோ இல்லை நெய்யோ வந்து ஊற்றிட்டு நார்மல் நீங்கள் என்ன திரி யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவுடர் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் திருநூறாக கூட வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து அது யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுடங்கு இந்த மாட்டுச்சாணம் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து பண்ணக்கூடிய ஒரு விளக்கு தான். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் ஏற்றுனீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏற்றும்போது என்ன அப்படிலாம் ஏற்றாமல் முழு மனசாக நம்பி ஆமாம் நம்ம வந்து நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி வந்து மைண்ட் செட் கொண்டு வாங்க. ஒரே பிரச்சனை, இது கஷ்டம் நஷ்டம் அப்படியே சாமிக்கிட்ட அப்படியே ஒரே நெகட்டிவாகவே புலம்பாமல் நான் நல்லா இருக்கேன்னு நினச்சி நீங்கள் முதல்ல அதை நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாசிட்டிவ் வைப் வந்து நடக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி கூடவே நீங்கள் சேர்த்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்போது நம்ம வீடியோ சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்புங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் இது வந்து கன்ஃபார்மாக நம்புவேன். நம்ம நல்லாயிருக்கும் நம்ம நினச்சா நம்ம நல்லாவே இருப்போம். அது என்ன ஒரு நெகட்டிவ் நம்ம சுற்றி இருந்தாலும் சரி, எவ்வளோ கந்திஷ்டி இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம எப்பயும் ஹாப்பியாக இருக்கும். நம்மனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பினஸ் வந்துடும். இதோட ஷேப்புமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக 10 இருக்குது. ஒரு நாளைக்கு வீக்லி வந்து நான் ஒன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 1 தான் ஏற்றுவேன். நீங்கள் ஒன்றே ஒன்று ஏற்றினா போதும். 2, 3, 4 ஏற்றின அவசியம் இல்லை. வெறும் ஒன்றே ஒன்று ஏற்றினா போதும். ஸோ இதில் பாக்ஸில் வந்து 10 இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? இதுலேயே 2 பாக்ஸ் வேறு வச்சுருக்காங்க. ஸோ 2 பேக்கிங் ஒரே டைமில் வந்திருக்கு. இந்த பக்கம் இருக்கவர் வந்து பிள்ளையார், இந்த பக்கம் இருக்கவங்க வந்து லக்ஷ்மி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி செட்டாகவே விளக்கு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நெய்யவோ எண்ணெயோ ஊற்றி திரிய வச்சு ஏற்றாதீங்க. நாளடைவில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்கு, இந்த விளக்கு வச்சிடாதீங்க, அது இன்னும் ஒஸ்ட்டான இது மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம அகல் விளக்கு வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயை வச்சு திரியை ஊற்றி ஏற்றுனீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். நான் யூஸ்வலாக இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டிப்பும் கொடுக்குறேன். ஸோ இதில் ஏற்றாமல் இதுக்கு மேலே ஒரு குட்டியாக அகல் விளக்கு மாதிரி வச்சு அதில் ஏற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்பயுமே இந்த கலர் வந்து இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சாமி இதில் வந்து விளக்கேற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இது மாதிரி வாங்கலாம். இதுவும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஹெவிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. மெட்டல் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நைஸ். உள்ளே வர ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் வர வச்சுருக்காங்க. யூஸ்வலாக எனக்கு ஒரு பிலீவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையை வந்து காமிக்கக்கூடாது. அதனால் நான் மோஸ்ட்டாகவே பாருங்கள் எந்த வீடியோலையுமே நான் சாமி ரூம் வந்து காட்டியிருக்கவே மாட்டேன். அது நம்ம குட்டியோ பெருசோ அழகாக வச்சுருக்கீங்களோ அப்படிலாம் இல்லை. பூஜை அறை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ கேஸ் வந்து கிடையாது. நம்ம மற்றவங்களுக்கு ஷோ பண்ணணும், ஒரு ஷோ ஐட்டமாக நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். பொத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன சாமி கும்பிட்றோம், நம்மளோட பூஜாரை எப்படி இருக்குது, அது நமக்கு மட்டுமே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன். இவ்வளோ குட்டியா இது தனியாக ஆர்டர் பண்ணதில்லை, இதோட சேர்ந்தது தான். அதான் நான் பார்த்தேன், இப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, நமக்கு ஏதோ 2 சைடில் மிஸ் ஆகுதே அப்படின்ட்டு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 யானை வந்து நிற்கும். ஸோ பிள்ளையார் இருக்காருல்ல, இதுக்கு கூட தான். இது வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இது மேலே வைக்காதீங்க, தனியாக வைக்கணும் கீழே. தெரியுதா? எல்லாமே ஒரே மெட்டல் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் மிஸ் ஆகுதேன்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் மிஸ்ஸிங். அதான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபோட்டோவில் வந்து நமக்கு இப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. எஸ், இதுதான் அது. குவாலிட்டி பாருங்கள்.
மெட்டல் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து அழகாக வந்து எலிஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 2 எலிஃபண்ட்டு. ஸோ பிள்ளையார், லக்ஷ்மி, மகாலட்சுமி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது பார்த்தாலே தெரியுதா, டெக்கரேட்டிவ் ஐட்டம். ஸோ நம்ம சாமி இது வச்சுருக்கோம்ல, ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து நம்ம இதை வந்து வச்சுட்டு இது மேலே வந்து அந்த விளக்கு தட்டெல்லாம் வச்சு ஏற்றோம்னா கொஞ்சம் பார்க்க அழகாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். செம்மையாக இருக்குது மெட்டீரியல். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மிரர் கிடையாது, அந்த பேப்பர் மிரர் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக தான் இருக்குது, தெரியுதா? ஸோ அந்த சென்டரில் வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு கலர்ஃபுல் ஐட்டம்ஸ். நம்ம சாமி பூஜை அறை வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இதை நான் வந்து மாற்றி மாற்றி வச்சிட்ருப்பேன். ஸோ அதனால இது வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே நம்மளோட மென்டாலிட்டிக்காக தானே. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் அடிக்கடி மாற்றி பார்க்க வந்து பிடிக்கும்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. வாவ், டன்டடாய். யார் என்று தெரிகிறதா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு முருகர் ஸ்டாச்சு மாதிரி அந்த ஓம் போட்டது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஓமை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் 2 பக்கம் வந்து நம்ம பீகாக் வைக்கலான்னு தான் நான் இது வந்து ஒரு இதில் வாங்கினேன். ஆனால் என்னோட நேரமாக என்னன்னு தெரில, அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. ஸோ இவங்க வந்து நம்ம முருகர் பக்கத்தில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் நிறைய முருகர் இருக்காங்க, ஸோ நம்ம வச்சுக்கலாம். பட் எனக்கு அந்த ஓம் இது வந்து எஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி சான்ஸ் வந்து கிடைக்கலாம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு பீகாக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பீகாக் இருக்குது. இங்கே வந்து நம்ம கேண்டில்ஸ், அதாவது லேம்ப் வந்து ஏற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கேப்பில் நீங்கள் குட்டி குட்டி அகல் வந்து மேலே வச்சு ஏற்றணும். பயங்கரமாக இருக்குது, லோக்கலெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அது குவாலிட்டி பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக முருகர்னாலே மயில் தான், ஸோ அதுக்காக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டாய், நல்லாயிருக்கு. இதில் வந்து 3 வந்து ஏற்றலாம், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஸோ 6 விளக்கு வந்து நம்ம ஏற்றலாம். நியூ இயர் வரப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது பூஜை அறையில் வந்து ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். டைம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஃபோட்டோவில் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ நேரில் நான் இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். வாவ், நல்லா தான் இருக்குது பிரிண்ட்டு. போஸ்டர் நம்ம வாலில் வந்து அப்படியே பிரித்து ஒட்டி வச்சுக்கலாம். அம்மா சாரி, சுருண்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டிக்கர் தான். நம்ம பிச்சிட்டோன்னா வாலில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதோ வால்பேப்பர் மாதிரி கிருஷ்ணர் ராதா, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அவங்களே தான். செம்மையாக இருக்குல்ல. நம்ம பூஜா ரூமில் தான் இது வந்து ஒட்டணும்னு கிடையாது, ஹாலில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட ப்ரைஸ்க்கு இது டபுள் த ஒர்த்துனே நான் வந்து சொல்வேன். அப்படியே தத்ரூபமாக இருக்குல்ல, அழகாக இருக்குது அந்த ஸ்டாச்சு பொறுத்த வரைக்கும். வால்பேப்பரோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. நைஸ். அவுட் ஆஃப் 5 தாராளமாக 5 கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீஷோலேருந்து வேறு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோமே வந்து பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.